வணக்கம் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா +2 கெமிஸ்ட்ரியில் ஹைட்ராக்சி டெரிவேட்டிவ்ஸ் இந்த லெசனில் ஒரு இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த பேசிஸில் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ என்ன கொஸ்டின்னா எத்தனால் PCl3 பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட் அண்ட் இன் பிரசன்ஸ் ஆஃப் Y டு கிவ்ஸ் எத்தில் குளோரைட். அந்த Y என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது நம்ம புஸ்தகத்தில் இருக்குது, பேஜ் நம்பர் 114 இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒய் என்ன அப்படின்னா இட் இஸ் எ பிரிடின் C5H5N. பிரிடினோட ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம் பார்த்துங்க, பென்சின் மாதிரியே வரும், அதில் ஒரு கார்பனுக்கு பதிலாக நைட்ரஜன் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த பேசிஸில் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் நைட்ரஸ் ஆசிட் இஸ் அப்டைன் ஃப்ரம் த மிக்சர்ஸ் ஆஃப். ஸோ எந்த மிக்சர்ஸை ஆட் பண்ணால் நைட்ரஸ் ஆசிட் கிடைக்கும்? NaNO2 and HCl, சோடியம் நைட்ரைட் அண்ட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய 1 மார்க்கில் NaNO2 and HCl அப்படின்னு ஒன்று சேர்த்துருந்தாங்கன்னா அங்கே கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நைட்ரஸ் ஆசிட் அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்த ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் இன் விக்டர் மேயர் டெஸ்ட்டில் பிரைமரி ஆல்கஹால் என்ன கலரை கொடுக்கும்? ரெட் கலர். செகண்டரி ஆல்கஹால் என்ன கலரை கொடுக்கும்? ப்ளூ கலர். டெர்ஷியரி ஆல்கஹால் என்ன கொடுக்கும்? இட் இஸ் எ கலர்லெஸ். அப்போ விக்டர் மேயர் டெஸ்ட்டில் ரெட் கலர் கொடுத்தா பிரைமரி ஆல்கஹால், ப்ளூ கலர் கொடுத்தா செகண்டரி ஆல்கஹால், கலர்லெஸ்ஸாக இருந்தால் டெர்ஷியரி ஆல்கஹால். விக்டர் மேயர்ஸ் ரியேஜன்ஸ் என்ன அது நமக்கு தெரியணும். அயோடின் அண்ட் பாஸ்பரஸ் ஒன்று, இந்த ஆங்கிளில் தான் நம்ம ஆட் பண்ணணும். அப்புறம் சில்வர் நைட்ரைட் AgNO2, அப்புறம் நைட்ரஸ் ஆசிட் HNO2. It is obtained from NaNO2 and HCl. The last one potassium hydroxide KOH. ஸோ இதில் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ஷன் இருந்தால் மட்டும்தான் கலர் கொடுக்கும். அப்போ பிரைமரி ஆல்கஹாலும் செகண்டரி ஆல்கஹாலும் நைட்ரஸ் ஆசிடோட ரியாக்ட் பண்ணும், அதனால கலர் கொடுக்குது. டெர்ஷியரி ஆல்கஹால் நைட்ரஸ் ஆசிட் கூட ரியாக்ஷன் இருக்காது, அதனால கலர்லெஸ்ஸாக இருக்கும். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த ஒரு 1 மார்க் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா விச் ஒன் ஹேஸ் அ ஹையர் பாய்லிங் பாயிண்ட். ஸோ எதுக்கு வந்து பாய்லிங் பாயிண்ட்டு அதிகம் அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா CH3 CH2 CHO, அதாவது ப்ரொப்பனல் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம். செகண்ட் ஆப்ஷன் வந்து CH3O CH2 CH3, அதாவது ஒரு ஈத்தர் கொடுத்துருக்கோம். தேர்ட் ஆப்ஷனாக வந்து பிரைமரி ஆல்கஹால், அதாவது 1 ப்ரொப்பனால் கொடுத்துருக்கோம், அடுத்தது 2 ப்ரொப்பனால் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல்கஹால் நமக்கு தெரியணும். லோயர் ஆல்கஹால்ஸ் ஆர் கலர்லெஸ் லிக்விட்ஸ் அண்ட் ஹையர் மெம்பர்ஸ் ஆர் waxy solids, அது தெரியணும். And the alcohols have higher boiling points than the corresponding other organic compounds such as alkanes, aldehydes, ethers. அப்போ இந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்டிகைடு அண்ட் ஈத்தர் இதை விட ஆல்கஹாலுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமான பாய்லிங் பாயிண்ட் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் ஏபி ஆப்ஷனை தவிர்த்து சிடிக்கு வந்துடலாம். இது எதனால அப்படின்னா திஸ் இஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் பிரசன்ட் இன் ஆல்கஹால். ஆல்கஹாலில் இன்டர்மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும், ஸோ அதனால வந்து பாய்லிங் பாயிண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனை தவிர்த்துட்டு தேர்டா ஃபோர்த்தா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அதுக்கு இன்னொரு பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அமாங் ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸ், ஐசோமெரிக் ஆல்கஹால்ஸ்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. அப்போ இந்த சியும் டியும் பார்த்தீங்கன்னா சேம் மாலிகுலர் ஃபார்முலா பட் டிஃபரண்ட் ஸ்ட்ரக்சரல் ஃபார்முலா. Among isomeric alcohols, the primary alcohol have higher boiling point and the tertiary alcohols have the lower boiling point. இப்போ இங்க நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன்ல வந்து பிரைமரி ஆல்கஹாலும் டி ஆப்ஷன்ல வந்து செகண்டரி ஆல்கஹாலும் கொடுத்துருக்காங்க. அப்போ பிரைமரி ஆல்கஹாலுக்கு தான் அதிகபட்ச எது இருக்கும்? பாய்லிங் பாயிண்ட் இருக்கும் இந்த பாயிண்ட் படி. அது இன்னொரு பாயிண்ட் என்னன்னா the lower members are highly soluble in water due to the formations of intermolecular hydrogen bonding in water. ஸோ இந்த physical properties of alcohols அப்படிங்கிறத படிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த 4 ஆப்ஷன்ல எது சரியான ஆன்சர் அப்படிங்கிறது தெரிஞ்சிருது. எது சரியான ஆன்சர்? 1 ப்ரொப்பனால், அதாவது சி ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்டீரியர் 1 மார்க் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம இனிமேல் சேனல்ஸ்ல பார்க்கலாம். நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தேங்க்யூ வெரி மச்.